இப்ப இந்த சப்ஜெக்டை வந்து எடிட் பண்ணணும், எடிட்டபிள் பாலிகானா மாத்தணும். எடிட்டபிள் பாலிகானா மாத்தணும்னா வெர்டெக்ஸ், எட்ஜ், இது பாலிகான் அப்படிங்கிறது. இதுல வந்து என்னன்னா வெர்டெக்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. நேம் மட்டும் தான் மாறி இருக்கும், மற்ற பிறகு இல்ல. எட்ஜுங்கிறது எட்ஜ் தான், ஏன்னா எட்ஜ் சில நேரத்துல செக்மெண்ட்னு சொல்லுவோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா பாலிகான்ங்கிறது பாலிகான் தான். சரி, இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஒரு நார்மல் ஜாமெட்ரி ஆப்ஜெக்ட், எடிட்டபிள் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா இருக்கிற ஹைட் வித் XYZ மட்டும்தான் என்னால சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா, இதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடிட்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்னு பாத்தீங்கன்னா நீங்க சி பிரஸ் பண்ணாலே போதும். ஒரு ஆப்ஜெக்ட்ல சி பிரஸ் பண்ணாலே கன்வெர்ட் ஆயிரும். ரேடியஸ் மேக்ஸ்னா சீனா கேமராக்கு போகும், இதுல வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லையா, இதே நம்ம டூல் பார்லயே பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற இந்த ஐகான் ப்ரோ, இந்த ஐகானை ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இது இதான் கன்வெர்ட் ஆயிரும் எடிட்டபிள் பாலியா. இப்ப கன்வெர்ட் ஆனோம்னா இந்த இடத்துல பாருங்க, ஆட்ரிபியூட்ஸ் விண்டோல வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அந்த ஹைட் அண்ட் வித் மெஷர்மெண்ட் டிஃபால்ட்டா இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் வரவே வராது ப்ரோ, டோட்டலா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். சரி, இது மாறியாச்சு அப்படின்னா இதோட கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்குதுல்ல, அதை நான் எப்படி லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்த விண்டோக்கு மெயின் வியூ போர்ட்டுக்கு மேல பாருங்க, இங்க பாயிண்ட், எட்ஜ், இதுக்கப்புறம் பாலிகான், இந்த மூணு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மோடு நார்மலா வந்து எதுவுமே செலக்ட் பண்ணாத டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு. நீங்க பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா பாயிண்டோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்துடும். அதுவே செக்மெண்ட் போயிட்டீங்கன்னா எட்ஜோடது எல்லாமே வந்துடும். பாலிகான் போயிட்டீங்கன்னா பாலிகான்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்துடும். இது நார்மலா போயிட்டீங்கன்னா டிஃபால்ட்டா, அதாவது ஜென்ரலா இருக்கு, ஜென்ரலா மூணுக்குமே காமனா ஒர்க் ஆகுற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல போயிடும். இப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்ன? இப்ப ஜென்ரலா இருக்கிறதுல இருக்க வெர்டெக்ஸ்னா மற்ற சாஃப்ட்வேர் எல்லாம் 1 2 3 4 அந்த மாதிரி கீபோர்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். இதுல எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் இங்க இருந்து கிளிக் பண்ணி போக முடியாது அப்படின்னு வச்சுன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து சி பண்ணி பாலிகானா எடிட்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செக்ஷனு நீங்க என்டர் அடிச்சாலே போதும், அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கு. இந்த 4 ஆப்ஷனும் மாறி மாறி வரும். இப்ப நான் என்டர் பட்டன் மட்டும் கிளிக் பண்றேன். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும்னா ஒரு என்டர் தான் கொடுத்தேன், பாயிண்ட் போயிடுச்சுங்களா. அதுக்கு அடுத்தது 2வது என்டர், அப்படியே எட்ஜ் மாறிடும். 3வது என்டர் பாலிகான். இந்த 3 இதையுமே மாறி மாறி உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி ப்ரோ, நான் இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நீங்க நார்மலா மூவ் டூல் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ERT, அதாவது மூவ் டூலுங்கிறது வந்து இ கொடுக்கும், ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா ரொட்டேட் டூலு, டீங்கிறது வந்து ஸ்கேல் டூல். அது கொடுத்துட்டீங்களா போதும், டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு போயிடும். நம்ம இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க மோடுக்கு கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் என்டர் அடிச்சிட்டீங்கன்னா நம்ம அந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை விட்டு நான் வெளியே வரணும்னா பிரஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து மூவ் டூலுக்கு வந்து போயிடலாம். ஏன் நான் ரொட்டேட் டூல் RT அதிகமா போக வேண்டாங்கன்னா, ஏன்னா ரொட்டேட் டூல் எல்லாம் டக்குன்னு சப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி விட்டுரும். மூவ் டூலுக்கும் போது ஜஸ்ட் மூவ் மட்டும்தான் இதா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனாலதான். சரி, இப்போ வந்து இந்த மூணுலயுமே பாயிண்ட் ஆகட்டும், எட்ஜ் ஆகட்டும், பாலிகான் ஆகட்டும், இது மூணுலயுமே வந்து எது ரொம்பவுமே வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா ஃபீல்டு ஓரியன்டா யூஸ் பண்றது பாலிகான் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, பாலிகானுக்கு அப்புறம் யூஸ் பண்றது வந்து எட்ஜ் ப்ரோ. எட்ஜுக்கு அப்புறம் தான் ரேரா தான் நம்ம வந்து பாயிண்ட்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பாயிண்ட் வந்து அதிகமா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்க மாட்டோம். இப்போ பாலிகான் செக்ஷன் வந்துடலாம். பாலிகான்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு, இன்சர்ட், பெவல், பிரிட்ஜ், சப்டிவைடர்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து போக் பாலி அப்படிங்கிறது, அது இல்லாம பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் எக்ஸ்ட்ரூடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி வர்றதெல்லாம் வந்து அதிகமா எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அதிகமா இருக்கும். சரி, இது எல்லாத்தையுமே நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொன்னது எல்லாமே ஒரு சிலதெல்லாம் இந்த இடத்துல இந்த ஐகானாவும் கொடுத்துருப்பாங்க. இங்க இல்லாம நீங்க எம் அப்படிங்கிறத கீவேர்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷனோட அடிஷனல் எல்லாமே வரும் ப்ரோ. இப்போ நீங்க எந்த இதுல ஒர்க் பண்றீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இந்த மேல இருக்கிற ஃபேஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கும் போது அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எம்ங்கிறது நீங்க உள்ள வர வேண்டாம், வெளியே எம்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா நிறைய கீ வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இப்ப சொன்ன கீழ எல்லாமே கொஞ்சம் பாதி கீ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நிறைய கீ வந்து யூஸ் பண்ணவே மாட்டான்.
ஒரு சில கீ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மூணுக்குமே ஜென்ரலா யூஸ் பண்ற விஷயமும் இருக்கு. ஓகேங்களா? எம்ங்கிற கீயே நீங்க வந்து எடிட்டபிள் பாலிக்கு மட்டும் ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது ஃபுல்லாவே மற்ற ஸ்லைடுக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது யூஸும் ஆகாது. ஓகேங்களா? சேஃப் ஆப்ஜெக்ட்டுக்குலாம் யூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எம்ங்கிற கீவேர்டுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இப்போ இதுக்குள்ள இருக்கிறது நீங்க இப்படியும் போலாம். இது இல்லாம இந்த ஆப்ஜெக்ட இது வந்து ஷார்ட்கட் கீ. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எம்டி அப்படின்னு கொடுத்தாலே வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிட்டு எம்டி அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரூடோட ஐகான் பாத்தீங்கன்னா கர்சர்ல வந்துருச்சுங்களா? டக்குன்னு இந்த இடத்துல பாருங்க, இங்க எக்ஸ்ட்ரூட் வந்து ஆன் ஆயிருச்சு. சரி ப்ரோ, கர்சர்ல வந்துருச்சு. இப்ப நான் மூவ் பண்றதுக்கு வந்து ஆல்ட்ட பிடிச்சிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டனை இப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த மெயினான விபோர்ட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விபோர்ட் கண்ட்ரோல் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணனா இதை பிடிச்சி மேல இழுக்காதீங்க. இந்த சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த சர்ஃபேஸ்ல இருந்து பிடிச்சி மேல இழுத்தீங்கன்னா போதும். இழுத்துட்டு இங்க இருந்து லைட்டா கட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி இப்ப ஆல்டர்லாம் பிடிக்க வேண்டாம். அத கீ செட் ஆயிருச்சுங்கும் போது லெஃப்ட் மவுஸ் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி மேல இழுங்க. அவ்வளவுதான் கிரியேட் ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா எக்ஸ்ட்ரூடுங்கிறத நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். எம் பிரஸ் பண்ணிட்டு எம்லயே கீழே பாத்தீங்கன்னா டீங்கிற ஒரு ஆப்ஷன்ல பாருங்க எக்ஸ்ட்ரூட் இருக்குங்களா? அதுதான் எம் பிரஸ் பண்ணிட்டு எம் டீனாலே எம்ங்கிறது அந்த கீவேர்டை ஆக்டிவேட் பண்றது, டீங்கிறது வந்து எக்ஸ்ட்ரூட வந்து ஆக்டிவேட் பண்றது. டக்குன்னு அந்த இது வந்துருச்சு. சரி ப்ரோ, நான் எக்ஸ்ட்ரூட்ல இருந்து இப்ப வெளியே வரணும் அப்படின்னா நீங்க எஸ்கேப் மத்த எது கொடுத்தாலும் வராது ப்ரோ. அதே மாதிரி நம்ம என்டர் அடிச்சு வெளியே வரலாமான்னு கேட்டா என்டர் அடிச்சீங்கன்னா பாலிகான், எட்ஜ், லைன் இதுதான் மாறி மாறி வரும். அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங் சொன்னேன், இ பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க மூட்டூலுக்கு போயிடலாம். இதுல இருந்து வெளியே வந்தாச்சு. ஓகேங்களா? இல்ல ப்ரோ மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எம் டி டக்குன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடுக்கு போயிடும். எக்ஸ்ட்ரூடுங்கிறது நீங்க இதை பிடிச்சும் மேல எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்க எக்ஸ்ட்ரூட் கொடுத்தனவே ஆட்ரிபியூட்ஸ் விண்டோல எக்ஸ்ட்ரூடுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ஆயிருக்கும். இப்போ ஆப்செட் உங்களுக்கு எவ்வளவு வேணும், எனக்கு மேல இவ்வளவு வேணும், எவ்வளவு பர்சன்டேஜ்ல நம்மளுக்கு மேல இருந்து கீழே வரணும், அது ரெண்டு மூணு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். எவ்வளவு சப்டிவிஷன் வேணும் அந்த இதுக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணதுல எவ்வளவு சப்டிவிஷன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறது இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த இடத்துல பாருங்க, ப்ரிசர்வ் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 ஷிஃப்ட் பிடிச்சதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இத நார்மலா வந்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இப்ப நல்லா பாருங்க, எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. இது வந்து சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்கறதுனால எனக்கு இந்த சைட்ல வருது. சப்டிவிஷன் வேண்டாம்னா நீங்க சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலா இருக்கிறது. இந்த ப்ரிசர்வ் குரூப் பாத்தீங்களா, இந்த டிக் எடுத்துட்டுறேன். டிக்க எடுத்துட்டோன்னு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா, எல்லாமே தனித்தனியா வந்துடும். இந்த குரூப்னு கொடுக்கும் போது இப்ப நான் வெளியே கிளிக் பண்ணிட்டு இப்போ கொடுத்துறேன். இப்ப இந்த சப்ஜெக்ட் பிடிச்சி மூவ் பண்ணேன்னா கீழே இருக்கிற பாக்ஸ் அட்டாச்ல தான் வருது. ஓகேங்களா? ஏன்னா பிரிக்க முடியாது. அதுவே இதை செலக்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இது பண்ணிடுச்சு. சப்ஜெக்ட் கொடுத்தோம்னா தனித்தனி பீசஸா உங்களுக்கு வந்துருச்சு. பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரூட்லயே அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஏன்னா இதுல வந்து ஏன் அந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்றாங்கன்னா இந்த இது தெரிஞ்சுட்டா போகுது. இப்போ ஒரு சிலதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 3ds Max எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சனால அதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். இப்போ 3ds Max எடுத்துட்டேன்னா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்றேன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ற ஆப்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அதை முத்து பார்த்து அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஆட்ரிபியூட்ஸ் நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அது வந்து பெருசா தெளிவா இந்த இடத்துல நம்மளுக்கு வெப்சைட்ல காட்டியிருப்பாங்க. ஈஸியா அது வேணும்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம், எடுக்கலாம். இப்படி பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? இது ஒண்ணு ப்ரோ. சரி, இதுக்கப்புறம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிறது. ஏன்னா டோர் விண்டோ இந்த மாதிரி எல்லாம் போறோம், இல்ல ஏதாச்சும் ஒரு போல்ட் எல்லாம் கிரியேட் பண்றோம், அதுல வந்து ஃப்ரேம் மாதிரி எனக்கு ஜாயின் பண்ணோம்னா இன்சர்ட் யூஸ் பண்ணலாம். MW அப்படிங்கிறது, MTங்கிறது எக்ஸ்ட்ரூடு, MWங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட். பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு MW மட்டும் கொடுங்க. இப்ப இன்சர்ட்டுக்கான ஐகான் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இதுலயே இங்க இருக்கு ப்ரோ. இப்போ இந்த இடத்துல இங்க நேவிகேஷன் டூல் மேல கை வைக்காதீங்க. இந்த டெக்ஸ்ட் மேல கை வச்சுட்டு
லெஃப்ட் மவுஸ் பட்டன் தான் எல்லாத்துக்குமே. லெஃப்ட் மவுஸ் பட்டனை பிடிச்சிட்டு ஒண்ணு லெஃப்ட் இழுங்க, இல்லாட்டி ரைட் இழுங்க. லெஃப்ட் இழுத்தீங்கன்னா உள்ள வரும், ரைட் இழுத்தீங்கன்னா வெளியே போகும். இப்போ லெஃப்ட் உள்ள இழுத்தனவே இன்செர்ட் வந்து அழகா கிரியேட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ப்ரோ நான் இது கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். மறுபடியும் வந்து போயாச்சு. எம் டி கொடுத்துதான் நான் பண்ணணுமான்னு கேட்டா எக்ஸ்ட்ரூடுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு ப்ரோ. நீங்க கண்ட்ரோல் பிடிச்சிட்டு மேல இழுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ரிலேஷன் மேட்ச்ல ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இழுப்போம். இதுல கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து இதுல இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன் வந்து எம்டி கொடுத்து பண்றேன்னா எம்டி கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ வச்சுக்கலாம். இவ்வளவு ஹைட் வரணும் அப்படிங்கிறது. இது நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி ஃப்ரீ ஃபார்ம் டூல் மாதிரி இந்த டூலோடது. இப்போ இது விடுங்க. 1 2 3 4. இப்போ இதுல வந்து நான் இன்சர்ட் பண்றேன். MW கொடுத்தாச்சு. ஓவராலா நான் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரேம் வருது. இல்ல ப்ரோ எனக்கு செப்பரேட்டா அந்த இது வரணும்னா இதுக்கும் வந்து ப்ரிசர் குரூப் இந்த இதுதான் ப்ரோ காரணம். இப்போ இதே ஆப்ஜெக்ட்ல ப்ரிசர் குரூப் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு பண்ணும்போது பாத்தீங்களா தனித்தனி விண்டோவா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1 2 3 4 தனித்தனி விண்டோவா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வெளியே வந்துருங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சி கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லைட்டா உள்ளேயோ வெளியோ எடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த இடத்துல விண்டோ ஃப்ரேம் மாதிரியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா ரெண்டுமே இப்போ இன்சர்ட்டையும் எக்ஸ்ட்ரூடையும் யூஸ் பண்ணி பெவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பெவல்ங்கிறது புதுசா கிடையாது. இதை ரெண்டையும் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா வந்துருங்க. இப்போ இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு பெவலுக்கு ஷார்ட்கட்னு பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறது. எம் பிரஸ் பண்ணிட்டு எஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா பெவல் வந்துடும். இப்போ பெவல்ல பெவல்ல நீங்க எட்ஜையும் பிடிக்கணும், ஃபேஸையும் பிடிக்கணும். இப்ப நான் பெவல்ல 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரூட் தான் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். கார்னர்ல போயிருங்க. இப்போ எட்ஜ் மட்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப இதை வந்து நீங்க முன்னாடி பின்னாடி எழுத்தீங்கன்னா உங்களுக்கு பெவல் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்ப இதை நான் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் முன்னாடி பின்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரோ. இதோட சாப்டர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்செட்டா வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ இந்த சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் வந்து இந்த இடத்துல அழகா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமானது. சரி, இந்த இதுல இந்த ஆப்ஜெக்டை நான் வந்து டெலிட் பண்ணிடலாம். அதே மாதிரி வெளியே வந்துடலாம். சப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வந்துடலாம். இதையும் கண்ட்ரோல் பிடிச்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் இருக்கு. இந்த இதை நான் டோட்டலா இது பண்ணணும் மறைக்கணும் அப்படின்னா பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து போட்டுக்கலாம் ப்ரோ. பிரிட்ஜ் நிறைய இடத்துல இருக்கு. இந்த ஹோல்ல எனக்கு இதுல இருந்து இதை மறைக்கணும் அப்படின்னா கூட பிரிட்ஜ் போட்டு மறைக்கலாம். இல்ல இந்த செவரு டு இந்த செவரு மறைக்கணும், இல்ல மேல இருக்கிற செவத்தையும் இது ஃபுல்லா மறைக்கணும் அப்படின்னா கூட பிரிட்ஜுங்கிறது வந்து பிரிட்ஜுங்கிறது என்ன அந்த கனெக்டிவிட்டிங்கிற மாதிரி தான் ப்ரோ. இப்போ இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி இன்னொரு இது எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நீட்டா இருக்கும், பாக்குறதுக்கு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ பிரிட்ஜ் கொடுக்கறதுக்கு 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நீங்க ஈஸியான மெத்தட் பாத்தீங்கன்னா MB பிரிட்ஜோட ஃபர்ஸ்ட் லெட்டர் M பிரஸ் பண்ணிட்டு B பிரஸ் பண்ணுங்க. இதையும் இப்போ இதை MB இங்க இருந்து இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல இதையும் செலக்ட் பண்ணிட்டு MB அது 2 செலக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு லைன் கனெக்ட் ஆகும். கை எடுத்துக்கிட்டா போதும், அது அப்படியே அட்டாச் ஆயிடும் ப்ரோ. ஓகேங்களா? இது வந்து பிரிட்ஜுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க. இதை விட இன்னொரு ஆப்ஷன் நல்லா இருக்கும். இப்ப எனக்கு பிரிட்ஜ் போட்டேன், ரொம்ப பெருசா இருக்கு, பாலிகானே செக்மெண்டே கம்மியா இருக்கு அப்படின்னு இருக்கீங்கன்னா சப்டிவைடர்ங்கிறது வந்து ஆட் பண்ணி விடலாம். சப்டிவைடருக்கு வந்து நீங்க பாலிகானை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா US. ஓகேங்களா? U பிரஸ் பண்ணிட்டு S பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு சப்டிவைடர் வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிடலாம். இதுல இருந்து எனக்கு விண்டோ போடணும். இப்ப நான் வெளியே வந்துடுறேன். இந்த பாலிகான் பிளஸ் இது கட்ட இருக்கிற இந்த பாலிகானை வந்து ஷிஃப்ட் பிடிச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். இது 2மே செலக்ட் பண்ணிட்டேன். US கொடுத்துறேன். இப்போ இங்க பண்ண மாதிரியே எனக்கு இந்த இடத்துலயும் வந்துருச்சு. பாத்தீங்களா? வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இன்சர்ட்னாலே MW
MW கொடுத்துட்டேன், இன்சர்ட் ஆயிருச்சு. இன்சர்ட்ல குரூப் வேண்டாம், அதனால வந்து ரிசர்வ் குரூப்ங்கிறத எடுத்துக்கிட்டு இங்க இருந்துதுங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. இங்க எனக்கு கட்டான மாதிரியே தான், ஆப்போசிட்ல பண்ணல, இதுவும் கட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிட்ஜ் கொடுக்கணும். பிரிட்ஜுக்கு MB இங்க இருந்து பின்னாடி பிரிட்ஜ் ஆயிடுச்சுங்களா? இங்க இருந்துங்க, இங்க இருந்துங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு செலக்ட் ஆனதுனால இழுத்தாலே போதும், அழகா உங்களுக்கு கட் ஆயிரும். இந்த மாதிரிதான் வந்து ஈஸியா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கட் போடணும் அப்படின்னாலும் கூட நீங்க அழகா கட் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து நார்மலா இருக்கிறது. சரி, அந்த பாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா சப்டிவிஷன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த நாளா பிரியறது. பாலிகான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாலிகான் வேணாலும் பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த இடத்துல நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுல போய்க்கலாம். இப்போ இந்த பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு யூஎஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஎஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு யூஎஸ் கிளிக் பண்ணா அது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நான் பார்த்தோம்னா U50S கொடுக்கலாம். நீங்க U50S அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா U50S யூஎஸ் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சப்டிவைடோட பேட்டர்ன் மாதிரி வந்துடும். நீங்களுக்கு எந்த இடத்துல லூப் வேணுமா, லூப் வேணாமா, இல்ல எவ்வளவு கவுண்டிங் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நம்மளுக்கு இது வேணாம், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. சரி, இந்த போக் பாலி அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இந்த பிளஸ் மாதிரி கனெக்ட் ஆச்சுலாம், இதுல இங்க கிராஸ் கனெக்ஷனும் வந்து சேர்ந்து வருங்க. மெஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மாதிரி வந்து கிராஸ் கனெக்ஷன் சேர்ந்து வரும். இந்த கிராஸ் கனெக்ஷன் எதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா, உங்களோட ப்ராஜெக்ட சப்போஸ் அது அப்படி நான் யூஸ் பண்றது அது என்னோட ப்ராஜெக்ட் வேற யாராச்சும் நான் கொடுக்குற சேல் பண்றேன், இல்ல சேல் பண்ணா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எடிட் பண்ணுவாங்கன்னு. இல்ல யாராச்சும் நான் ஒர்க் பண்ண கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன்னா இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் ப்ராஜெக்ட் நம்ம கூட கொடுக்கணும், வேற இதே மாடலாம் வேற எங்கேயாச்சும் போயிடுவாங்க. அப்படிங்கும் போது மாடலை நீங்க எடிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் கிடையாது, வேணா ஷார்ட்கட் நீங்க செட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்க. அதான் இப்ப சொன்ன இந்த ஷார்ட்கட்டுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்ப இதுல இருக்கிறதா நிறைய ஆப்ஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணாலும் இருக்கும். ஒவ்வொரு டைம் என்னால ரைட் கிளிக் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறதுனால நம்ம இது யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, போக்பாலி. இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அது வந்து ஒரு கிராஸ் அந்த டைமண்ட் மாதிரி வந்துடும். இதை நீங்க எடிட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல போட்டு இப்ப நான் என்டர் அடிக்கிறேன், வெட்டெக்ஸ் பாயிண்ட் போயிருச்சு. இப்ப இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட்டை நீங்க மூவ் பண்ணி கூட இந்த மாதிரி கூட டைமண்ட் டிசைனும் போடலாம், இல்ல நம்ம நார்மல் இதுக்கும் போடலாம். இப்போ இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் என்டர் பண்ணி இதுக்கு வந்துடுறேன். இங்க இவ்வளவு ஆப்ஜெக்ட் இருக்கு, இவ்வளவு ஆப்ஜெக்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு சரி ரைட் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்துலயுமே வந்து கிராஸ் வந்துருச்சு. இப்போ வெட்டெக்ஸ்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் எல்லாம் வேணுமோ அந்த பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு முன்னாடி இழுத்தீங்கன்னா போதும், அது ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி நீங்க கொண்டு வந்துடலாம். அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதோட டிசைன் நம்ம எவ்வளவு இதுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன், ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம போடணும்னு இல்லை. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்குமே நான் இது கொடுத்துட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு மட்டுமே அந்த கிராஸ் வந்து அந்த ஆப்ஷன் நீங்க வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு இது இதுவும் கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல வந்து சப்டிவிஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஎஸ் கொடுக்கும்போது ஏன் இங்க யூஎஸ் கொடுக்கும்போது மாறனா, இது கிராஸ் லைனிங்ல நிறைய இருந்ததுனால இந்த பாயிண்ட் வெட்டெக்ஸ் ஜாயிண்ட் ஆகல ப்ரோ, அதுக்காக தான் இதாச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, மேட்ரிக்ஸ் எக்ஸ்ட்ரூடுங்கிறது நார்மலா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரூடு மாதிரி வரும். இந்த மேட்ரிக்ஸ் எக்ஸ்ட்ரூடு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் ப்ரோ. இது நீங்க எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சப்ஜெக்ட் வந்து MX, மேட்ரிக்ஸோட எக்ஸ், MX கொடுத்தீங்கன்னா போதும். மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்றது அடுக்கடுக்கா வர்றது ப்ரோ. இப்ப ஜஸ்ட் இங்க வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப உள்ள வச்சுட்டேன், நான் வெளியே இருக்கிறேன். வெளியே இருக்கும்போது என்னன்னா எல்லாமே பாருங்க அடுத்தடுத்து அப்படியே சின்னதாயிட்டு வரும். இது போல எல்லாம் இப்படி வருது, எனக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இப்படி கர்வ் மாதிரி பெண்ட்ல வரும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரிபியூட்ஸ் இவ்வளவு வரும். எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு, 8 இருக்குது. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். எனக்கு ஸ்ட்ரெயிட்டா வேணும்னா இதோட ரொட்டேஷன் ஆங்கிள் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுல எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு
இது பை பாலிகானோட இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வரனால கூட பாலிகான் கோஆர்டினேட்டை வந்து நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோ இதுக்கு சின்ன மூவ்மெண்ட் இது எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி இந்த 10 டிகிரி ரொட்டேட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 0 டிகிரி நான் ரொட்டேட் கொடுத்துறேன். இது 0 டிகிரினா இந்த இடத்துல வந்துடும். இது 2 டிகிரி வந்துச்சு. இதையும் நான் 0 கொடுத்துறேன். இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சு பாத்தீங்களா. ஆனா இதோட ஆப்ஷனே வந்து மேல இருந்து அப்படியே இது ஸ்கேல் எனக்கு இவ்வளவு பெருசு வந்தா ஸ்கேல் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஸ்கேல் வந்து சைஸ் மாத்திக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கிறது. சரி, இது எல்லாமே வந்து பாலிகான்ல யூஸ் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்லயே தான் வந்து எட்ஜுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். எட்ஜுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எட்ஜ்லயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஆனா எட்ஜ்ல அதிகமா யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரூடு, பெவல், பிரிட்ஜ். இந்த ஆப்ஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரூட்ல வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்ட்ல கண்ட்ரோல் ஏ எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணிட்டு பெவலுக்கு வந்து நார்மலா MS அதாவது சப்ஜெக்ட் கொடுத்துட்டு இப்ப எல்லா எட்ஜுமே செலக்ட் ஆயிருக்கு. கார்னர் பிடிச்சி லைட்டா இழுத்தீங்கன்னா போதும், அந்த இடம் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பெவல் மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கும். இது வந்து பெவல் ஆப்ஷன். இதோட கவுண்டிங் எவ்வளவு வேணும், எவ்வளவு சாம்பர் வேணும் அப்படிங்கிறது. பிரிட்ஜுங்கிறது பாத்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று டெலிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இப்ப தெரியாம நான் இதை வந்து டெலிட் பண்ணிட்டேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எட்ஜையும் ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜ் செலக்ட் பண்ணுங்க. இந்த எட்ஜையும் இதுக்கு மேல இருக்கிற மெயின் எட்ஜ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சு அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு இந்த 2 எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜுங்கும் போது MB லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிரும் ப்ரோ. பிரிட்ஜுங்கிற ஆப்ஷன் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3 ஆப்ஷன் தான் இதுல நல்லா இருக்கு, இதுல சப்டிவிஷன் பிரிக்கணும், கட் பண்ணணும் அப்படின்னாலும் நார்மலா கட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு ப்ரோ, அது சொல்றேன். அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். லைன் கட்டு, லூப் கட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரோ. MK அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் கட்டு மாதிரி வந்துடும் ப்ரோ. எதுல இருந்து எது மட்டும் கட் பண்ணணும். இப்ப நான் இங்க இந்த இடத்துல இருந்து இதுல கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு அவ்வளவுதான் ப்ரோ, உங்களுக்கு கட்டு விழுந்துருங்க. வந்துடலாம். இப்ப எனக்கு இந்த கட்டத்துல வந்துடும். MKனாலே லைன் கட்டு தான். MK இப்ப இந்த பாலிகான் செலக்ட் பண்ணனால இங்க இருந்தீங்க பாலிகான் விட்டு வெளியே போனாலும் கூட நீங்க கட் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கட் போட்டே போகலாம். MK கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் இல்லை பென்டூல் மாதிரி நீங்க வந்து சரி கட்டூல் மாதிரி நீங்க வந்து கட் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த கட்டு வேண்டாம், வேற ஏதாச்சும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லூப்ங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். லூப் கட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ML அப்படிங்கிறது லூப் கட்டு. இப்ப நான் கிளிக் பண்ணும்போது ஒரு சுத்தியுமே எனக்கு கட்டாது பாத்தீங்களா. இந்த மாதிரி இதுல வச்சுக்கலாம். நீங்க பாயிண்ட் வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணி கூட கொண்டு போய்க்கலாம், எவ்வளவு டைரக்ஷன்ல எனக்கு வேணும் அப்படிங்கிறது. எவ்வளவு கட்டு ஆட் பண்ணனாலும் கூட நம்ம ஜாயின் பண்ணி கூட தூக்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒண்ணு யூஸ் ஆகும். 2வது வந்து பிளைன் கட் அப்படின்னு இருக்கும் ப்ரோ. பிளைன் கட்டுங்கிறது MJ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிளைன்ல மட்டும் கட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க இங்க இருந்து கட் பண்ணும்போது நீங்க எந்த ஆக்சஸ்ல வச்சுக்கோ அது டோட்டலா ஒரு கட்டு விழுந்துடும் அந்த சார்பா. இது வந்து பிளைன் கட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கட்டானது எல்லாமே இந்த ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருச்சு, பிரிட்ஜ் கொடுத்து க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரிட்ஜ் எல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். பாலிகான் க்ளோஸ்க்கு MD அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கொடுத்தீங்கனாலே நீங்க எந்த இதை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ. இப்ப எனக்கு MD கொடுத்துருக்கேன், இதை கிளிக் பண்ணா அது க்ளோஸ் ஆயிரும். இப்ப நீங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஓப்பனா இருந்தாலும் கூட க்ளோஸ் பண்றதுக்கு அது எவ்வளவு கசகசன்னு இருக்கிற பாலிகானும் இருந்தாலும் க்ளோஸ் பாலிகான வந்து MD அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு க்ளோஸ் ஆயிருங்க. சரி, இப்போ ஃபைனலா ஒன்னே ஒண்ணு மட்டும் இதுல பார்த்துடலாம் ப்ரோ. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வெல்டு வைக்கலாம் வெட்டெக்ஸ் பாயிண்ட் வச்சு. இப்போ வெட்டெக்ஸ் பாயிண்ட் எந்த வச்சு வெட்டெக்ஸ் பாயிண்ட் செக்ஷன்ல வந்துருங்க. MQங்கிறது வெட்டெக்ஸ் பாயிண்ட் ப்ரோ. இப்போ எந்தெந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். ஆனா 2 பாயிண்ட் மினிமம் நீங்க செலக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கும் ஷிஃப்ட் பிடிச்சி நான் இந்த பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட் செலக்ட் பண்றேன்னா MQ கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ 3வது எந்த பாயிண்ட்ங்கிறத அதை கிளிக் பண்ணலாம். ஆக்சுவலா வெல்டு மட்டும் நீங்க நல்லா பாத்துங்க. வெல்டு நான் இந்த 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு MQ கொடுக்கும்போது வெல்டு வந்துடும். இல்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா வெல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது இருக்கும். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாலிகானுக்கு ஒரு ஆப்ஷன். இதை தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருக்குது.